ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏ ஆனந்தி, ஏற்காட்டுல நடந்ததையே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காத. ரகுவை இவ்ளோ சீக்கிரம் உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தின ஆண்டவன் கூடிய சீக்கிரம் அவனை உன் கையிலயும் சிக்க வைப்பா. உன் சிக்கலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பா. தைரியமா இரு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஒவ்வொரு தடவையும் இருண்டிருக்கிற என் வாழ்க்கையில ஏதோ ஒரு வெளிச்சத்தை என் கண்ணுல காட்டிப்பட்டு ஒரு நம்பிக்கையை கொடுத்துப்பட்டு கடைசியில மொத்தமா இருட்டுல தள்ளிப்பட்டியே. என் அழுக, என் வலி, வேதனையெல்லாம் நீ பார்த்துட்டு தானே இருக்க. இதுக்கு ஒரு விடிவு காலம் கொடுன்னு நான் வேண்டாத நாள் இல்லைங்கிறது உனக்கு தெரியாதா? தெரிஞ்சும் ஏன் என்னை இப்படி சோதிக்கிற? எப்படியாவது அந்த ரகுவை என் கையில கிடைக்கவே. இந்த பிரச்சனையாலேயே என் அன்போட மனசுக்கு எந்த நிம்மதியும் என்னால கொடுக்க முடியல. நாளுக்கு நாள் அவரை வேதனைப்படுத்துற வேதனை எனக்குதே அதிகமாகுது. என்னால முடியல. இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டணும்னா அந்த ரகு என் கையில கிடைக்கணும். அவனை என் கண்ணுல காட்டு சாமி, உன்னைய கெஞ்சி கேட்டுக்கிறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் அன்பு இல்ல, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரகு தான். அவன் தான் நம்ம சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன்ல ஆனந்தி கூல் ட்ரிங்க்ல ஏதோ கலந்து கொடுத்து அன்கான்சியஸ் ஆக்கியிருக்கான். அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே நடந்திருக்கு. டேய், பைத்திய மாதிரி உளராதடா. நீங்க இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா தான் இருந்த. 2 நாள் அந்த அன்பு ஆனந்தியோட இருந்ததும் உன்னை மறுபடியும் குழப்பி பழைய நம்ம கம்பெனி மேலையும் அந்த ரகு மேலையும் போட்டு தப்பிக்க பாக்குறாங்க. அத நம்பி நீயும் ரகுவை கண்டுபிடிக்கணும்னு வந்து நிக்கிற. இது நம்ம கம்பெனிக்கும் குடும்பத்துக்கும் எவ்வளவு பெரிய அசிங்கத்தை கொண்டு வந்து சேர்க்கும்னு உனக்கு புரியுதா இல்லையா? மாம், நான் ஒன்னும் குழந்தை இல்ல அப்படியே அவங்க சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு. ஆனந்தி கர்ப்பத்தோட பிரச்சனைக்கு பின்னால அந்த ரகுக்கு சம்பந்தம் இருக்கு. யார் கூடவோ சேர்ந்து அந்த ராஸ்கல் இதெல்லாம் பண்ணிருக்கான். அவனை கண்டுபிடிச்சு உண்மையை வெளியே கொண்டு வந்தாதான் ஆனந்தி பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். இங்க பாருடா, ஆனந்தி கழுத்துல அன்பு தாலி கட்டினப்பவே எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் நீ அந்த ரகுவை கண்டுபிடிக்கணுங்கிறது தேவையில்லாத ஒரு பிரச்சனைய உன் தலையில தூக்கி போட்டுக்காத. ரகுவை கண்டுபிடிக்க நீ எந்த ஸ்டெப்பும் எடுக்க தேவையில்லை. சத்யா, உனக்கும் சேர்த்துதான் சொல்றேன். நீ எதுக்காக இங்க வந்த? மகேஷ்க்கும் மித்ராவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க தானே? அந்த வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. நம்ம குடும்ப பிரச்சனையா 1000 இருக்கும்போது அடுத்தவங்க பிரச்சனை நமக்கு எதுக்கு? Mom, stop this. Stop all this nonsense. நான் ஒரு விஷயம் கிளியரா சொல்றேன். இங்க பாருங்க, ஆனந்தி கர்ப்பத்துக்கு காரணம் யாருன்னு தெரியாம என் என்கேஜ்மெண்ட், கல்யாணம் எதுவும் நடக்காது. நடக்கவும் நான் விட மாட்டேன். மீறி ஏதாச்சும் செய்யணும்னு ட்ரை பண்ணீங்க. மகேஷ், என்னடா பேசுற? ஐ மீன் இட் டாட். இவ்ளோ நாள் உங்க யாரையும் ஹர்ட் பண்ண கூடாதுங்கிறதுக்காக தான் நீங்க மித்ராவுக்கும் எனக்கும் கல்யாணம்னு பேசும்போது நான் அமைதியா இருந்தேன். ஆனா இனிமே என்னால முடியாது. ஆனந்தி பிரச்சனைக்கு உண்மையான காரணம் யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அது தெரியாம எதுவும் நடக்காது. அந்த ரகுவை கண்டுபிடிக்க நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக நீங்களும் நானும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம். ரகு பத்தின இன்வெஸ்டிகேஷன் எந்த அளவுல இருக்குங்கிறதையும் அவனை ஏற்காடுல பார்த்த விஷயத்தையும் சொல்லி சீக்கிரமே அவனை கண்டுபிடிச்சு உண்மையை வெளியே கொண்டு வரணும். That's it.